சொல்லுங்கய்யா. நமோ நாராயணா. எல்லாருமே இந்த வாஸ்து குபேர பொம்மை அப்படின்னு நினைச்சிட்டு சைனாவோட அந்த வாஸ்து எனர்ஜி பொம்மை வைக்கிறாங்க வீட்டுல. அது நல்லதாங்கய்யா? ஐயா, நான் என்னோட வாழ்க்கையில யார் வீட்டுக்கெல்லாம் நான் போகிறேனோ, இல்லைன்னா எந்த நிறுவனத்துக்கெல்லாம் நான் போகிறேனோ, முதல்ல நான் அந்த புத்தர் சிலையை நான் பார்த்துட்டாலே, அதாவது குபேர புத்தரை பார்த்துட்டாலே அதை எடுத்து அப்படியே நீர்நிலையில விட்டுருங்கன்னு நான் சொல்லிடுவேன். அது ஏன் கேட்டீங்கன்னா, மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்தியாவுடைய குபேரர் என்பது வெள்ளை யானையில அவர் மேல வலம் வருவாருங்க. அவரை தான் நம்ம குபேரரா நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்டது. ஆனால் இப்ப அதை விட்டுட்டு என்னை போல ஒரு சாது, அவர் எப்பவுமே துக்கமா இருந்தாலும் சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாது, ஒரு மூட்டையை எடுத்துட்டு அவர் நடந்து போகக்கூடிய ஒரு சாதோடைய உருவத்தை தங்க நிறம் அடித்து அதை வைத்தா நீங்க குபேரரா ஆயிரலாம் அப்படின்ட்டு தப்பான விளம்பரம் படுத்துறாங்க. ஒரு சாது, அதுவும் துக்கத்துல இருக்கும் போது சிரிச்சிட்டு இருக்க ஒரு சாது, நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருப்பீங்க, உங்க முன்னாடி உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட சாதோடைய உருவத்தை வீட்டுல வைத்தோ இல்லைன்னா வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலயோ வைத்து வழிபட்டீங்கன்னா ₹1 கூட வருமானம் வராது. அத சில பேர் மாலை போட்டுலாம் பண்றாங்க, மாலை போட்டுறாங்க. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 அடி 3 அடி வாங்கி வச்சிருப்பாங்க. நான் எடுத்த உடனடியா அதை அப்படியே எடுத்து நீர்நிலையில விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இவரு உங்களுடைய கஷ்டத்திலையும் சிரிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா சாது, சன்னியாசியை வச்சு நீங்க வழிபடும் போது என்ன உங்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அப்போ குபேரர் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, யானையே வைத்திருந்தாலே ஒரு செல்வம் செழிப்புள்ள ஒரு உருவம். அந்த யானைக்கு மேல அவர் வலம் வருவதாக, வெள்ளை யானையில வலம் வருவதாக தான் நம்மளுடைய குபேரரை நம்ம சொல்றோம். அப்போ நீங்க இந்த சிரிப்பு புத்தரை நீங்க துக்கத்துல இருக்கும் போது அவர் சிரிச்சிட்டு இருப்பார், நீங்க கடனாளியா இருக்கும் போது சிரிச்சிட்டு இருப்பார். அவரை வைத்து வழிபடுவது சரி கிடையாது. அப்படி உங்க வீட்லயோ உங்களோட ஆபீஸ் நிறுவனத்திலயோ இந்த புத்தர் இருந்தாருன்னா அப்படியே தூக்கி நீர்நிலையில விட்டுருங்க. யாருக்கும் கிஃப்டா கூட கொடுக்காது. நிச்சயமாங்க. நிஜார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்லு. நமோ நாராயணா.